இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளின் ஊடாக இன்றைய பத்திரிகைகளிலே வெளிவாகி இருக்க செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய யாழ் குடாநாட்டிலிருந்து 4 பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்றன. அதில் முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகள் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கையின் அபிவிருத்திக்கு இந்தியா தொடர்ந்து பங்களிக்கும். தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பில் இந்திய தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் இணைந்து நாம் பணியாற்றுவோம். இலங்கையின் அபிவிருத்திக்கு இந்தியா தொடர்ச்சியான பங்களிப்பை வழங்கும் என்று இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். IMF குழுவினர் நாளை வருகின்றார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று நாளை புதன்கிழமை இலங்கை வர உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துடன் பேச்சு நடாத்துவதற்காகவும் 3ஆம் கட்ட கடன் கொடுப்பனவு தொடர்பில் மீளாய்வு செய்வதற்காகவுமே இந்த குழு இலங்கை வருகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக வடக்கில் வேம்படி முன்னிலை 114 மாணவிகளுக்கு நைனே சித்தி. தேசிய பட்டியல் MP பதவியை அரியத்துக்கு வழங்குவதே அறம் ஜனநாயக போராளிகள் கட்சி. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பாக போட்டியிடும் நாங்கள் எமக்கு கிடைக்கும் முதலாவது தேசிய பட்டியல் MP பதவியை அரியநேந்திரனுக்கு வழங்குவதே அரசியல் அறம். இவ்வாறு ஜனநாயக போராளிகள் கட்சியின் பேச்சாளர் துளசி தெரிவித்துள்ளார். கீரிமலை கொழும்பு பஸ் சேவை இன்று முதல். கீரிமலையில் இருந்து பருத்தித்துறை ஊடாக கொழும்புக்கான பேருந்து சேவை இன்று செவ்வாய்க்கிழமை முதல் மீள ஆரம்பமாகின்றது. சங்கதான் எம் சின்னம் முடிவில் மாற்றமில்லை. பொது கட்டமைப்பின் விருப்பம் அதுவே. ட்ரெலோவின் செயலாளர் நாயகம் அறிவிப்பு. குத்துவிளக்கு சின்னத்திற்கு பதிலாக சங்கு சின்னத்தை பயன்படுத்த முயற்சிகளை எடுக்கின்றோம். சங்கு சின்னத்தை தவிர்க்க கோரும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் தீர்மானம் ஏகமானது அல்ல. இவ்வாறு தெரிவித்துள்ளார் ட்ரெலோ கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம். சிவில் சமூக பிரதிநிதிகள் ஜெனீவா பயணமாகிறார். இலங்கை தொடர்பாக 51(1) தீர்மானத்தை மீண்டும் கால நீடிப்பு செய்ய கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பு நிறைவேற்ற வேண்டியுள்ள நிலைமை ஏற்படலாம். எனவே அதற்கான ஆதரவை கோரி உறுப்பு நாடுகளுடன் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்காக இலங்கையை தளமாக கொண்டு இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் இந்த வாரம் ஜெனீவா செல்ல உள்ளனர். ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றால் உண்மை தன்மையை நிரூபியுங்கள். தேசிய மக்கள் சக்தியிடம் கேட்கிறார் சாகர. ராஜபக்ச திருடர்கள் என்றால் உடனடியாக சட்டத்தை அமுல்படுத்தி அதன் உண்மை தன்மையினை நிரூபிக்குமாறு பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இனி உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பாடசாலை மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நைனே சித்திகள் தொடர்பான விடயங்களை ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் தாங்கியிருக்கின்றன. பருத்தித்துறை ஹார்ட்லியில் 32 மாணவர்களுக்கு நைனே சித்தி. பருத்தித்துறை மெதடிஸ் 26 மாணவிகள் நைனே சித்தி. வடமராட்சி இந்து மகளிரில் 3 மாணவிகளுக்கு நைனே சித்தி. யாழ் மத்திய கல்லூரியில் 2 நைனே பெறுபேறு. உடுவில் மகளிர் கல்லூரியில் 6 மாணவிகளுக்கு நைனே சித்தி. ரம்மைக்குளம் மகா வித்தியாலயத்தில் 25 மாணவர்களுக்கு நைனே. கொக்குவில் இந்த கல்லூரியில் 7 மாணவர்களுக்கு நைனே. நெல்லியடி மத்தியில் 7 மாணவர்களுக்கு 8. முழங்காவில் மத்தியில் 2 நைனே பெறுபேறு. வடமராட்சி கிழக்கில் 2 மாணவர்களுக்கு நைனே பெறுபேறு என்று காப்போத்த சாதாரணதர பெறுபேறு தொடர்பான செய்தியை தாங்கியிருக்கின்றது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த கோரி போராட்டம். கல்வி அமைச்சு முன்பாக பெற்றோர் முன்னெடுப்பு. அண்மையில் நடைபெற்ற 5ஆம் தர புலமை பரீட்சையின் 3 வினாக்கள் வெளியானதால் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலையை கருத்தில் கொண்டு கல்வி, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு எடுத்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சிற்கு முன்பாக நேற்று போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். வடக்கு விவசாய கண்காட்சி நாளை முதல் ஆரம்பமாகின்றது. வடக்கு மாகாணம் தழுவிய விவசாய கண்காட்சி நாளை புதன்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை திருநெல்வேலியில் நடைபெற உள்ளது. மேலும் வடக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் ஒழுங்கமைப்பில் சூழல் நேய நிலைபெறான விவசாய யுகம் நோக்கி எனும் தொனிப்பொருளில் இந்த ஆண்டு விவசாய கண்காட்சி இடம்பெற உள்ளது. மீள் பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கலாம். சாதாரணதர பெறுபேறுகள் மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜயசுந்தர தெரிவித்துள்ளார். தமிழக செய்திகள். ஒரே குடும்பத்தில் முதல்வர் துணை முதல்வர் புதிதல்ல. கார்த்தி சிதம்பரம் MP கருத்து. புதுக்கோட்டை அக்டோபர் 1. ஒரே குடும்பத்தில்
முதல்வராவதும் மற்றொருவர் துணை முதல்வராவதும் புதிதல்ல என்று சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஹார்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுகவில் உழைத்தோருக்கு தலைமை பதவி கிடையாது. பாஜக ராஜா கடும் சாடல். திமுகவில் உழைத்தவர்களுக்கு தலைமை பொறுப்பில் இடம் கிடையாது என்று பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா தெரிவித்தார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்ததை வருமாறு: திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை தவிர தலைமை பொறுப்பிற்கு யாரும் வர முடியாது என்பது உதயநிதி துணை முதல்வராகியதன் மூலம் அறிய முடிகின்றது. நீதிமன்றத்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படுவார். அவர் மீதான விசாரணை நிலுவையில் இருக்கும் போது அமைச்சராகியுள்ளார் என்ற செய்தியை ஈழநாட்டு பத்திரிகை தாங்கியிருக்கின்றது. இனி உள்நாட்டு செய்திகள். தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் வேட்பாளர் நியமிப்பதில் குழப்பம். பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. புலமை பரிசில் வினாத்தாள்கள் முறைகேடு. மாணவர்களுக்கு 3 வினாக்களும் புள்ளிகளை வழங்குவது பொருத்தம். ரணிலால் தான் நாட்டில் இயல்பு நிலை ஏற்பட்டது புகழ்கிறார் வேலுகுமார். ரணிலின் அத்திவாரத்திலேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நகர்கிறது என்று கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கண்டி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி தொடர்பில் சிறந்த புரிந்துணர்வு உள்ளது. புதிய ஜனாதிபதி தொடர்பில் தங்களது தரப்பிற்கு சிறந்த புரிந்துணர்வு இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மதுபான சாலை அனுமதிக்கு 20 மில்லியன் ரூபாய் இலஞ்சம். சில மதுபான சாலை அனுமதிகளை வழங்குவதற்காக ஊழல் மிக்க கலால் திணைக்கள அதிகாரிகள் சிலர் அண்மையில் 20 மில்லியன் ரூபாய் வரை கோரியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். புதிதாக அமைக்கப்பட்ட 5 மைதானங்களை சம்பிரதாய நிகழ்வுகளின்றி திறக்க உத்தரவு. 4 பிரதேசங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 5 விளையாட்டு நிலையங்கள் சம்பிரதாயங்கள் இன்றி பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய விளையாட்டு பணிப்பாளர் நாயகத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் சின்னம் மஹிந்த நாமலுடன் பேசி தீர்மானிப்போம் கூறுகிறார் ரோஹித்த அபேகுணவர்த்தன என்றவாறு உள்நாட்டு செய்திகள். உலக செய்திகளை பார்க்கின்ற பொழுது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், 87 குழந்தைகள் உட்பட 1030 பேர் பலி. வெள்ளம் நிலச்சரிவால் நேபாளத்தில் 151 பேர் பலி. நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 151 பேர் பலியாகினர். நேபாளத்தில் வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இதனால் பல்வேறு இடங்களில் பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கிய 151 பேர் வரையில் பலியாகினர். 56 பேர் காணாமல் போயுள்ளனர். ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவை காட்டிக் கொடுத்த ஈரான் உளவாளி. ஹிஸ்புல்லா தளபதி நபில் ஹவுக் பலி, இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகின்றன. இனி உள்நாட்டு செய்திகள். இலங்கையை உலகில் அங்கீகரிக்கப்பட்ட நாடாக மாற்றும் கல்வி முறைமை வேண்டும். பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. கல்வித்துறை அரசியலாகிவிட்டது. தற்போது சமூகத்தின் கல்வியின் மீது நம்பிக்கை இல்லை. கல்வியின் மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்புவதில் மிகவும் முக்கியமானது. இலங்கையை உலகில் அங்கீகரிக்கப்பட்ட நாடாக மாற்றும் கல்வி முறைமையை தயார் செய்ய வேண்டும் என கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருந்தார். பின்பக்க செய்திகளாக சஜித் கடும் நிபந்தனைகள், கூட்டணி முயற்சி தோல்வி, தனிவழி செல்கிறார் ரணில். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைத்து கூட்டணி அமைக்கும் முயற்சியில் தோல்வியில் முடிவடைந்துள்ளது என தெரிய வருகின்றது. எமது மீனவர்களையும் கடலையும் ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டும். முல்லை கடற்தொழிலாளர் சம்மேளனம். ஜனாதிபதி இளஞ்சம் ஊழல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை போன்று மீனவர்களையும் கடலையும் காப்பாற்ற வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் சம்மேளனத்தின் உபதலைவரும் வடமாகாண கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவருமான அருள்நாதன் தெரிவித்துள்ளார். புதிதாக திறந்த மதுபான சாலைகளுக்கு எதிராக மன்னார் மக்கள் போராட்டம். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலையை உடனடியாக இடமாற்ற கோரி நேற்று காலை 9 மணி முதல் ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் என பல நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகை செய்தியை பிரசுரித்துள்ளது. தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம். பலம்புரி பத்தினுடைய பிரதான தலைப்பு செய்தி: பங்காளி கட்சிகள் இணைய விரும்பாவிட்டால் தேர்தலில் தனித்து களமிறங்குவோம், தமிழ்சு கட்சி அறிவிப்பு. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பங்காளி கட்சிகள் எம்முடன் இணைய விரும்பாவிட்டால் தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என இலங்கை தமிழ்சு கட்சி அறிவித்துள்ளது.
தமிழிசை கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இதனை அறிவித்துள்ளார் என்று இன்றைய பிரதான தலைப்பு செய்தி பலம்புரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி பெட்ரோல் ஆக்டேன் 92 விலை 22 ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 311ஆகவும், ஆட்டோ டீசல் 24 ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 283 ரூபாயாகவும், சூப்பர் டீசல் ரூபாய் 33 குறைக்கப்பட்டு புதிய விலை ரூபாய் 319ஆகவும், மண்ணெண்ணெய் 19 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 183ஆகவும் உள்ளது. பெட்ரோல் ஆக்டேன் 95 விலையில் மாற்றம் இல்லை என்று அந்த செய்தி சொல்கிறது. இலங்கை இந்திய நட்புறவு மேலும் வலுச்சேர்க்கப்படும் விகிதஹேரத்துடன் இந்திய உயர்ஸ்தானிகர் என்கிற செய்தி. கீரிமலையிலிருந்து கொழும்புக்கு மீண்டும் பேருந்து சேவை. பழையில் 104 கிலோ கஞ்சா மீட்பு. வடக்காணர் சேலத்தில் தொலைபேசியில் முறையிடலாம். பொதுமக்கள் தங்கள் குறைகளை வடக்காணர் சேலத்தில் தொலைபேசி மூலம் அலுவலக நேரத்தில் முறையிடலாம் என வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் அறிவித்திருக்கின்றார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் மக்கள் கூட்டணி தேர்தலில் தனித்து போட்டி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. காலிமுகத்திடலில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் ரணிலின் தனிப்பட்ட பணிக்குழாமுடையது. ஜனாதிபதி ஊடக பிரிவு விசேட அறிக்கை போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. வவுனியா பழைய பேருந்து தரிப்பிடம் இடித்தளிப்பு என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்த வவுனியா பழைய பேருந்து தரிப்பிடம் நேற்று தரைமட்டமாக்கப்பட்டது என்று அந்த செய்தி பிரதான பக்கத்திலே கட்டமிடப்பட்டு படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் கவனத்தை செலுத்தினாள். ஜனாதிபதியின் தீர்மானத்தை இடைநிறுத்திய தேர்தல்கள் ஆணைக்குழு. புலமைப்பரிசில் பரீட்சை விவகாரம் கல்வி அமைச்சின் முன் போராட்டம். 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையின் வினாத்தாள்கள் கசிந்த விடயம் தொடர்பில் அமைச்செடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டதாக அந்த செய்தி. அது தொடர்பான படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பயிலுனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கீழ் தகவல் தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்பவியல் கற்கனரைக்கான சான்றிதழை பெறுவதற்கான பயிற்சி நெறிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. 114 மாணவிகள் வேம்படியில் 9 சித்தி. அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. மன்னார் கடற்பரப்பில் கைதான 17 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட 17 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது இலங்கை கடற்படைக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் போராட்டம் என்கின்ற செய்தி. தபால் மூல விண்ணப்பங்கள் ஏற்கும் பணி ஆரம்பம். பாதுகாப்பு துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு அறிவிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. அதைவிட ஏனைய செய்திகளாக பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் விஜயதாச ராஜபக்ஷ என்கிற செய்தி. தேசிய பட்டியல் உறுப்புரிமையை அரியநேத்திரனுக்கு வழங்க ஜனநாயக போராளிகள் கட்சி என்கிற செய்தி காணப்படுகிறது. தேசிய பட்டியல் உறுப்புரிமையை அரியநேத்திரனுக்கு வழங்குவதே அரசியல் அறமாகும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கானா துளசி தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தி. அனுர அரசின் உண்மை தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் விமல் வீரவன்ச. IMFின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம். கட்டுநாயக்கவில் பெண்ணொருவர் கைது. வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்கு எடுத்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, கொழும்பில் தனித்து போட்டி டாக்லஸ் தேவானந்தா என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. சளைத்தவர்கள் அல்ல, நாம் சவால்களை தனித்துவமாகவே சந்தித்தவர்கள் நாங்கள். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலும் களம் காண தயாராகி வருகிறோம் என EPDPயின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்றொழில் நீரியல் வள அமைச்சருமான டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் என்கிற செய்தி காணப்படுகிறது. உலக செய்திகள் பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது நஸ்ரல்லா கொலைக்கு கண்டனம். பாகிஸ்தானில் வெடித்த போராட்டம். ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க துணை தூதரத்தை நோக்கி ஹிஸ்புல்லா கொடிகளை கையில் ஏந்தியபடி 3000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர் என்கிற அந்த செய்தி. ஐநா பொதுச்சபையில் நிரந்தர உறுப்பு நாடாக இந்தியா இணைய ரஷ்யா ஆதரவு. லெபனானில் குண்டுமழை, மில்லியன் கணக்கானோர் இடம்பெயர்வு. நேபாளத்தில் மண் சரிவு, உயிரிழப்பு அதிகரிப்பு. ஏனைய உள்ளூர் செய்திகளில் பார்த்தால் டைகோன்ட்ரோ போட்டியில் புதுக்குடிப்பு மத்திய வெண்கலம். கைக்குண்டுகளுடன் இளைஞர்கள் கைது. யாழ்ப்பாணத்தில் 2 கைக்குண்டுகள் உள்ளிட்டவற்றுடன் வன்முறை கும்பலைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி காணப்படுகிறது.
மதுபான சாலை இடமாற்ற கோரி சவப்பட்டியுடன் மன்னாரில் போராட்டம். மீசாலையில் இரு வாகனங்கள் விபத்து என்கிற செய்தி. தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டி வடக்கிற்கு 3 பதக்கங்கள். அது படத்துடன் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 3 பாடசாலைகள் ஊர்காவத்துறை சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரி, இளவாலை கேந்திரசர் கல்லூரி, ஊர்காவத்துறை சிறிய புஷ்பம் மகளிர் மகா வித்தியாலயம் போன்ற பாடசாலைகள் தான் இந்த 3 பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் கண்புரை சத்திர சிகிச்சை வெற்றி. யாழ் போதனா பிரதிப்பணிப்பாளர் ஜமுனானந்தா. ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்மையிலில் விசாரணை செய்வது, அதாவது கைது செய்ய வேண்டும். பெரமுன செயலாளர் சாகர காரியவசம். இலங்கையின் ஏற்றுமதி செயற்திறன் அதிகரிப்பு, காத்தாங்குடியில் விபத்து, மாணவன் உயிரிழப்பு, இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு போன்ற செய்திகளும் இங்கே வேலம்புரியிலே இடம் பிடித்திருக்கிறது. இவைதான் இன்றைய வேலம்புரியினுடைய முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக கசப்புக்களை தீர்த்தால் ஒன்றிணைந்து போட்டி, இந்திய தூதுவரிடம் கூறிய தமிழ் கட்சி தலைவர்கள். தமிழ் தரப்புகள் ஒன்றாக போட்டியிடுவதனால் அவர்களிடையே உள்ள கசப்புக்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்திய தூதுவருடனான நேற்றைய சந்திப்பில் பங்கேற்ற கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். கைக்குண்டுகளுடன் இளைஞர்கள் கைது. எரிபொருள் விலை பெருமளவு குறைப்பு. எரிபொருட்களின் விலை அனுர தலைமையிலான புதிய அரசாங்கத்தால் நேற்று முதன்முறையாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி கொழும்பிலும் போட்டி. இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலனையில் உள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசா தெரிவித்தார். கட்டமிடப்பட்ட செய்தியாக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு தனித்து போட்டி, தோற்றவர்களுக்கு ஆசனம் இல்லை. சுமந்திரன் நேற்று இவ்வாறு அறிவிப்பு. வீட்டு சின்னத்தில் தேர்தலை ஒன்றாக எதிர்கொள்வது என்ற அழைப்பு இதர கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் தமிழரசு கட்சி தனித்து களமிறங்கும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோருக்கு கிளிநொச்சியில் இன்று போர். தபால் வாக்களிப்புக்காக இன்று முதல் விண்ணப்பம். நாடாளுமன்ற தேர்தலில் தபால் மூலமாக வாக்களிப்பு இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் திகதி வரை விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. உட்பக்க செய்திகளாக புதிய கல்வி முறைமை உருவாக்க வேண்டும், கல்வி அமைச்சர் ஹரணி தெரிவிப்பு. டெலிபோன் யானை பேச்சு இடைநடுவே முறியும் நிலை. பேக்கரி பொருட்கள் விலை குறைப்பில்லை. முட்டையின் விலை குறைக்கப்பட்டாலும் முட்டை தொடர்பான பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை திருத்தப்படும் என அதன் தலைவர் NK ஜாயவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியே எங்களின் இலக்கு, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. குறிப்பிட்டதொரு கொள்கையின் மூலம் வறுமையை ஒழித்து பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மலையகம் ஜனாதிபதி அனுரவின் பக்கம். வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு பெருகி வருகிறது என்று அந்த கட்சியின் செயலாளர் நிஹால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். ஊழலுடன் தொடர்புடையோர் டெலிபோன் அணியில் இல்லை. பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவே போட்டியிடுவோம். ஊழல் மோசடியும் தொடர்புடைய எவரும் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் புதிய இடதுசாரி கூட்டணி, ரணில் ஆதரவாளர்கள் திட்டம். வாசிப்பு தின போட்டிகள். தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கொக்குவில் பொது நூலகத்தின் ஏற்பாட்டில் உலகை வென்றவர்கள் வாசித்த மக்களே எனும் தொனிப்பொருளில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போட்டிகள் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றன. கலைக்கப்பட உள்ள அரச நிறுவனங்கள். இலங்கை திரிபோசா நிறுவனம் உட்பட பல அரச நிறுவனங்கள் கலைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்று தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸை தனியார் மயமாக்குவதில்லை, அனுர அரசாங்கம் முடிவு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸை தனியார் மயமாக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நட்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியார் மயப்படுத்தும் திட்டம் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பிக்களின் துப்பாக்கிகளை மீள கையளிக்க கோரிக்கை. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கை துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சரிடம் தாமதமின்றி திருப்பி ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்க வாகனங்கள் பகிர ஏல விற்பனை என்றவாறு இன்றைய செய்திகள் அமைந்திருக்கின்றது. தமிழரசுவின் அழைப்பை பரிசீலனை செய்கிறோம். தமிழ் தேசிய இளைஞர் பேரவை தெரிவிப்பு.
இலங்கை தமிழரசு கட்சியின் ஒற்றுமைக்கான அழைப்பை தமிழ் தேசிய இளைஞர்கள் பேரவை பரிசீலனை செய்வதாக தமிழ் தேசிய இளைஞர்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் கீதன் தெரிவித்துள்ளார். சாதாரண பரீட்சையில் வாழ்வக மாணவன் 5A சித்திகள். சிறுவர் முதியோர் தின நிகழ்வு அச்சுவேலியில் இடம்பெற்றுள்ளது. யாழ் மத்திய கல்லூரியில் 2 மாணவர்கள் 9A. வெளிநாட்டுச் செய்திகளாக கமலா ஹாரிஸை விமர்சிக்கும் ட்ரம்ப். ஜோ பைடனை போலவே கமலா ஹாரிஸும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆளும் கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கும் குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிடுகிறார்கள். கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. கனடா பொருளாதாரம் 2025இல் வளர்ச்சியடையும். துப்பாக்கிச் சூட்டில் 18 பேர் உயிரிழப்பு. தென்னாப்பிரிக்காவில் ஹேம் மாகாணத்தில் உள்ள லுசிகி நகரில் கடந்த சனிக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 18 பேர் உயிரிழந்துள்ளார்கள். நேபாளத்தில் வெள்ளம், உயிரிழப்புகள் அதிகரிப்பு. உள்நாட்டுச் செய்திகளாக இணுவில் சிறப்புற்ற வசந்த விழா நிகழ்வு, சிறுவர் தின நிகழ்வுகள், வரணி குடும்ப முன்பள்ளிகளில் சிறுவர் தின நிகழ்வுகள், முதியோர் தின கௌரவிப்புகள் இடம்பெறுகின்றன. பின்பக்க செய்திகளாக மதுபான சாலையை இடம் மாற்றுமாறு மன்னாரில் மக்கள் போராட்டம். இலங்கை அணி பயிற்றுவிப்பாளராக சனத் ஜெயசூரிய. இலங்கை கிரிக்கெட் அணிக்கான பிரதான பயிற்றுவிப்பாளராக சனத் ஜெயசூரிய 1 வருட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசியலில் இருந்து கடவுளை விலக்குக திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. இவ்வாறு இன்றைய உதயன் பத்திரிகை செய்திகளை பிரசுரித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி. தமிழரின் பிரச்சினைக்கு தீர்வை தருவார்களா? அனுர அரசு 13ஐ அமுல்படுத்துமா? பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என இந்திய தூதுவருக்கு தெரிவித்த தமிழ் தேசிய கட்சிகள் அனுரவுடன் இந்தியாவுக்கு சிறந்த உறவு உள்ளதாக தூதுவர் தெரிவிப்பு என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியங்கள் வழங்க தடை. விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவினால் அறிவுறுத்தப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை தேர்தல் ஆணைக்குழு தற்காலிகமாக இடை நிறுத்தியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தனித்து களமிறங்கும் தமிழ் மக்கள் கூட்டணி. வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. கீரிமலை கொழும்பு ஈப்போசா பேருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். அனுரவின் நியமனங்கள் அனைத்திலும் சிக்கல் என்கிற ஒரு செய்தி. நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பெரேரா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் களமிறங்க உள்ளோம். பொதுச்சபை தீர்மானம் ஏகமானது அல்ல என்கிறார் முன்னாள் எம்பி கருணாகரம் என்கிற செய்தி. தமிழருக்கு குறைந்தபட்ச அதிகாரம் கூட கிடைத்துவிடக் கூடாது என போராடியவர்தான் அனுரகுமார. இவ்வாறு அதாவது புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சுயரூபத்தை இன்னும் மக்கள் பார்க்கவில்லை. இவர் முற்றுமுழுதாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரம் கூட கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக போராட்டம் நடாத்திய ஒரு போராளி. அந்த மாய அலைக்கு பின்னால் தமிழ் இளைஞர் யுவதிகள் இழுபட்டு செல்வீர்களானால் உங்கள் எதிர்காலம் மாத்திரமல்ல, எமது மக்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி சூனியமாகும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் எம்பியுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது. எமது அழைப்பை ஏற்காவிட்டால் தமிழிசை கட்சி தனித்து போட்டி. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முன்னர் எம்முடன் ஒன்றாக இருந்தவர்களை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழிசை கட்சியின் சின்னத்தில் தமிழிசை கட்சியின் பேரில் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தனித்து தேர்தலை எதிர்கொள்வோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஜாழ் கைக்குண்டுகள் சாயுதம் 2 கைது என்கிற செய்தி. நாமலுக்கு எதிராக விசாரணை ஆரம்பம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச வாகனம் ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரசாரத்துக்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எரிபொருட்களின் விலை குறைப்பு, அது ஏற்கனவே நாங்கள் மற்ற பத்திரிகைகளில் பார்த்த செய்திதான். கோத்தாவின் பாணியில் அனுரவின் தீர்மானங்கள் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் செல்வமாக இருந்தால் ஏழாளி புனித இசிதோர் முன்பள்ளியின் சிறுவதின நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு முன்பள்ளி மண்டபத்தில் இடம்பெற இருக்கிறது என்கிறவாறு ஒரு செய்தி. இந்தியாவிலிருந்து மீண்டும் தரமற்ற ஊசி மருந்துகள் இறக்குமதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறைப்பாடு.
கொழும்பிலும் போட்டியிட தமிழ்சு கட்சி பரிசீலிப்பு. தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்சு கட்சியை கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பிலும் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்த தமிழ்சு கட்சி மத்திய குழு உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரமான KV தவராசா இது தொடர்பில் மேலும் தெரிவித்த விடயங்கள் காணப்படுகிறது. 5 வயது மகளின் உடலில் கரண்டியால் சூடு வைத்த தாய்க்கு விளக்க மறியல், கோப்பாயில் உணவு திருவிழா, வேல்தாங்கிய புனித திருத்தல யாத்திரை போன்ற செய்திகளும், அன்ரவின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. ஜனாதிபதியாக அன்ரோகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் நடாத்தப்பட்ட முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது. இதில் ஜனாதிபதியுடன் அமைச்சரவையின் இணைய உறுப்பினர்களான பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் வீத ஹேரத் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இங்கு முக்கிய சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பில் இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெறவுள்ள அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் வீத ஹேரத்தால் அறிவிக்கப்பட உள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய பட்டியல் உறுப்புரிமையை அரியணைத்திறனுக்கு வழங்க வேண்டும், ஜனநாயக போராளிகள் கட்சி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. சிபாரசு கடிதம் கொடுப்பது வழமை, அரசியல் ரீதியில் என்னை தாக்க வேண்டிய தேவை உள்ளதால் இது பூதாகரமாகியுள்ளது. அதாவது என்னிடம் உதவி கேட்க வருபவர்களுக்கு சிபாரசு கடிதம் கொடுப்பது வழமை. அந்த வகையில் மதுபான நிலையம் ஒன்றை பெறுவதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் சிபாரசு தேவைப்பட்டதால் அதனை நான் வழங்கியது உண்மைதான் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் CB விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். நேற்று திங்கட்கிழமை அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் தாங்கள் மதுபான நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான சிபாரசு கடிதம் ஒன்றை வழங்கியமை தொடர்பில் அவர் இங்கு பதிலளித்தார். என்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு நான் அவர்களை நன்கு அறிந்திருந்தால் சிபாரசு கடிதம் கொடுப்பது வழக்கம். இவ்வாறு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்கு தேவையானவர்களுக்கு சிபாரசு கடிதங்களை வழங்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவர். எனக்கு மதுபான நிலையத்துக்கு சிபாரசு வழங்கி வருமானம் பெற வேண்டிய தேவை இல்லை. அதனை நான் இந்த காலத்திலும் விரும்பியதும் இல்லை. நான் சிபாரசு வழங்கியது மட்டும்தான். ஆனால் பலர் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற நிலையில் இதனை ஒரு பூதாரமாக என்னை அரசியல் ரீதியில் தாக்க வேண்டும் என்பதற்காக சிலர் செய்த வேலை என அவர் மேலும் தெரிவித்தார் என்கிறவாறும் அந்த செய்தி காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினத்துடைய சில முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.